அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்எஸ்சிடிசி தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கான கால் லெட்டர் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் உங்களுக்கு கால் லெட்டர் வருவதற்கான சான்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். நேற்று போட்ட வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் எவ்வளோ மார்க் உடையவர்களுக்கு இது வரைக்கும் கால் லெட்டர் வந்திருக்கு, எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு அப்படின்றத நிறைய மாவட்டங்கள் சொல்லியிருந்தோம். இதில் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் கம்மியாக எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதுக்கப்புறம் பார்ட் ஏல நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கணும், பார்ட் பியில் நீங்கள் எவ்வளோ எடுத்திருந்தால் உங்களுக்கு கால் லெட்டர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இது போன்ற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு 2 பார்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் பியில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்குறீங்களோ அந்த மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு நேர்முக தேர்வுக்கான லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ பார்ட் பியில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்குறீங்க அப்படின்றது தான் முக்கியம். அதே சமயம் பார்ட் ஏல மார்க் கம்மியாக எடுத்திருந்தா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பார்ட் ஏல நீங்கள் 20 மார்க் ஆனால் எடுத்துருக்கணும் குறைஞ்சபட்சம். அதாவது தமிழுக்கான தகுதி பார்த்தீங்க அப்படின்னா 20 மார்க்கு, தமிழ் எழுத்து தேர்வுக்கான தகுதி பார்த்தீங்க அப்படின்னா 20 மார்க்கு. ஸோ அந்த 20 மார்க்கு அப்படின்றது நீங்கள் எடுத்திருந்தால் மட்டுமே தான் பார்ட் பியை உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. பார்ட் பியில் அடுத்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துறீங்க அப்படின்னு. ஸோ எல்லாருமே நினச்சிக்கிறீங்க பார்ட் ஏக்கும் பார்ட் பியும் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 35 மார்க் வரேன் அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ பார்ட் பியில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களா பொறுத்து தான் அவங்க கால் லெட்டர் அனுப்புவாங்க. ஏன்னா பார்ட் பி தான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் பியில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு. பார்ட் ஏ பொறுத்தவரைக்கும் 20 மார்க் எடுத்துருக்கணும். 20 கீழே எடுத்துருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக லெட்ரு வர்றதுக்கான சான்ஸ் கம்மி. நீங்கள் 15, 13 இந்த மாதிரியெல்லாம் எடுத்துருக்குறீங்க அப்படின்னா சான்ஸ் கம்மி. பார்ட் பியை பொறுத்தளவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 19, 18 மார்க்கு 18 எடுத்துருக்கணும். அதுக்கும் குறைவாக 15 மார்க் எடுத்துருக்கீங்க, 14, 13, 16 மார்க்கு இந்த மாதிரிலாம் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்டர் வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஏன்னா ஒரு சில மாவட்டங்கள் 19 மார்க் எடுத்தவங்களுக்கு கூட நமக்கு லெட்டர் வருது. ஏன்னா கும்பகோணம் மாவட்டத்திலாம் 19 மார்க் எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் லெட்டர் வருது. ஸோ அதே மாதிரி நீங்களும் ஒரு 19, 18 மார்க்கான மினிமம் எடுத்துருக்கணும். எடுத்திருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு கால் லெட்டர் வருவதற்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மினிமம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 18 மார்க்கான நீங்கள் மினிமம் எடுத்துருக்கணும். மினிமம் நீங்கள் மார்க் எடுத்திருந்தா தான் உங்களுக்கு வருவதற்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 18க்கும் குறைவாக யாரெல்லாம் மார்க் எடுத்துருக்குறீங்களோ அவங்களுக்கு இந்த கால் லெட்டர் நேர்முக தேர்வுக்கான கால் லெட்டர் வருவதற்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். ஸோ 18க்கு மேலே நீங்கள் எடுத்துருக்குறீங்க, நான் 20க்கு மேலேயே நான் எடுத்திருக்கேன், 20 எடுத்திருக்கேன், 25 எடுத்திருக்கேன் அப்படின்றவங்க தயவு செஞ்சு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் முழுக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் வருவதற்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கட் ஆஃப் மார்க் இதுதான் அப்படின்ற அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாவட்டம் 18 மார்க் 19 மார்க் எடுத்தவங்களுக்கு தான் கால் லெட்டர் வருது. ஒருத்தவங்களுக்கு 25, 30 எடுத்தவங்களுக்குலாம் வரல. அந்த மாதிரியான மார்க் எடுத்தவங்களுக்குலாம் கால் லெட்டர் வரல. ஸோ 20, 18 அந்த மாதிரி எடுத்தவங்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் கால் லெட்டர் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். யாரும் கேட்குறீங்க கால் லெட்டர் இனிமேல் வராதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா அப்படின்னு? கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த வாரம் முழுக்க நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கால் லெட்டர் வராதவர்களுக்கு வருவதற்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று விடலை. ஸோ அதனால் எவ்வளோ மாவட்டத்தில் எவ்வளோ பேர் தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 18 மார்க்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். இதே
யாராவது இந்த வீடியோ பார்க்குற யாராவது முன்னுரிமை சான்றிதழ்லாம் வந்து நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கிறோம், பிஎஸ்டிஎம் எங்கிட்ட இருக்குது, முதல் தலைமுறை பட்டதாரி இல்லை முன்னாள் இராணுவத்தினர் கோட்டா சீட்டெல்லாம் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் 20 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்துருந்தீங்க, 20க்கு மேலே நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி எஸ்சிடிசியும் வந்து கேட்குறீங்க. எஸ்சிடிசிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் லெட்டர் வந்து அனுப்பிட்டு வராங்க. கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வாரங்களில் இந்த வாரம் எண்டுக்குள்ளேயே வந்து நமக்கு வருவதற்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அருகாமையில் உள்ள உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து போய் கேளுங்க, இந்த மாதிரி எனக்கு கால் லெட்டர் வந்து வந்திருக்கா வரலையா அப்படின்றத கொஞ்சம் விசாரித்து கேளுங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் செலக்ட் ஆன எல்லாருக்குமே இந்த வாரத்துக்குள்ளே லெட்டர் வந்துடும் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் எந்த மாவட்டங்களில் எவ்வளோ மார்க் எடுத்தவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் லெட்டர் வந்து வந்திருக்கு, இதுக்கப்புறம் வராத மாவட்டங்களுக்கு எப்போ வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.